நீங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? மகிழ்ந்து பாடணும். கர்த்தர் என்னை மறந்துட்டாருன்னு சொல்லிடாதீங்க. கர்த்தர் என்னை கைவிட்டாருன்னு சொல்லிடாதீங்க. இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தைக்கு பவர் கிடையாது. வாயில் வந்துருச்சுன்னா அந்த வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அதனால வாயை திறந்து அவிசுவாசமான வார்த்தை எதையும், கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்ன மறந்துட்டாருன்னு எந்த சூழ்நிலையிலும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உங்க வாயை, உங்க நாவை நீங்க என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். என்ன சூழ்நிலை வரட்டும். இந்த 2026 என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. தெரியுமா யாருக்காவது? தெரியாது. ஆனா என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்ன மறந்துட்டாருன்னு ஒருபோதும் நாவினால சொல்லக்கூடாது. நம்ம கம்பீரித்து பாடலைன்னா ஆண்டவர் வானமே கம்பீரித்து பாடுன்னு. வேதம் அப்படி இல்லை, நிறைய சொல்லுது. பர்வதமே கம்பீரித்து பாடு, நதிகளே கம்பீரித்து பாடு, எருசலேமில் உள்ள ஸ்தலங்களே. அந்த வார்த்தை கூட பாலான ஸ்தலங்களேன்னு சொல்லுது. பாலான ஸ்தலங்கள் கூட என்ன செய்யுமா? கம்பீரித்து பாடுமா. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யலாம்? பாடலாம் தானே.